மனித உருவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறைவன் துன்பப்பட்ட, காயப்பட்ட, மனவேதனையால் கவலைப்படுகின்ற, ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் உருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இறைவனை காணாமல் கோவிலில் மட்டும் தேடுகிறோம். பல வேளைகளில் மதத்தின் பெயரால் மனிதனை அடிமைப்படுத்தி மனித மாண்பை சிதைக்கின்றோம். ஜாதியின் பெயரால் பிரித்து வைக்கிறோம். இப்படி மனிதனில் வாழும் கடவுளை நேசிக்காத மனிதன் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஓய்வு நாள் இறைவனுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் சட்டத்தின் காவலர்களான பரிசேயர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடித்து கொண்டு அதனுடைய உண்மையான நோக்கத்தை மறந்துவிட்டதை இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டுகிறார்.